பலாப்பழம் யாருக்கு தான் பிடிக்காது? ஆனால் இதை பலாக்காயாவும் சமைச்சு சாப்பிட்லாம். சிக்கன் மட்டனுக்கெல்லாம் டஃப் கொடுக்கும். இது வேகன் கறின்னு சொல்லுவாங்க. இதை கறி குழம்பு மாதிரியே செய்தால் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இதை பலா பிஞ்சு வச்சு தான் ஒரு கிரேவி ரெடி பண்ண போகிறோம். சாதத்துக்கு, சப்பாத்தி, பூரி, நான், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். செய்து பார்க்கலாம். கால்சியம், பொட்டாசியம் சத்துக்கள் நிறைந்த கேன்சர், ஹார்ட் பாதிப்பு, கேட்ராக்ட் போல் பல நோய்களை எதிர்க்கு சக்தி கொண்டது. நம்ம செல் அணுக்களுக்கு டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கும். இது முத்தெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி பிஞ்சாக வாங்கி நறுக்கி தோல்லாம் எடுத்து சீவி வச்சுக்கலாம். ஸோ இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பலா பிஞ்சு நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் 2 நறுக்கி வச்சுக்கலாம், கிராம்பு, பட்டை, கொஞ்சம் தேங்காய், 2 தக்காளி பழம் நறுக்கி வச்சுக்கலாம். ஸோ இது நறுக்கிறதுக்கு முன்னாடி கையில் நல்லா எண்ணெய் அது மாதிரி தேய்ச்சிக்கோங்க. முடிஞ்சால் சாப்பிங் போர்டு, கத்தி எல்லாத்துலேயுமே தேய்ச்சிக்கலாம். ஏன்னா அதில் பால் வருது பார்த்தீங்களா, அது பிசு பிசுன்னு கையிலலாம் ஒட்டும். கழுவுனா சுத்தமாக போகாது. எண்ணெயை போட்டு தான் நீங்கள் தேய்ச்சி எடுக்கணும். தண்ணியில் மட்டும் காமிச்சிடாதீங்க. ஸோ இது மாதிரி தோலெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது நறுக்கிறது கொஞ்சம் கடினமான வேலை தான். இதில் சமைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இந்த நறுக்கி எடுக்கிறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி சமைக்கிறதெல்லாம் நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ இது தண்ணிக்குள்ளேயே போட்டு வச்சா கலர் மாறாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 1 inch சைஸ் க்யூப்ஸாக நம்ம நறுக்கி இதை தண்ணிக்குள்ளே போட்டு இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சைஸ் இருந்தால் போதும். தண்ணிக்குள்ளேயே இருந்தால் தான் கலர் மாறாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தண்ணிக்குள்ளேயே ஊறிட்டு இருக்கட்டும். இப்போது அடுப்பில் நம்ம ஒரு சட்டி வச்சாச்சு. இதில் மண் சட்டியில் நம்ம 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பட்டையும் கிராம்பும் சேர்த்துக்கலாம். நல்ல மணமாக வரும்போது நம்ம கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகா, வெங்காயம் 2 பச்சை மிளகா கீறி வச்சது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையானது 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 மூடி தேங்காய் பீசஸாக நறுக்கி வச்சுருக்கிறது, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி விழுத ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது வதங்கி வரத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நல்லா கோபுரமாக சேர்த்துருக்கேன். இது 5 நிமிஷம் அதோட ரா ஃப்ளேவர் போகட்டும். 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். இப்போது தண்ணிக்குள்ளே ஊறிட்டு இருக்கிற நம்ம பலா பிஞ்சுகளை பீசஸை இதில் சேர்த்துக்கலாம். இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்து 10 நிமிஷத்துக்கு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடி போட்டு அப்பப்போ கிண்டி கொடுங்க. இப்படி கையில் பிடிச்சு பார்த்தா வெந்துருச்சான்னு தெரியணும். இது சாஃப்டாக இல்லை, இன்னும் கொஞ்சம் வேகட்டும். திருப்பியும் மூடி போட்டு நம்ம சிம்மர் ஃப்ளேம்லேயே வேக வைக்கலாம். அப்பப்போ நடுவில் கிளறி கொடுங்க. திருப்பியும் செக் பண்ணலாம். ஒரு 5-6 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்திருக்கு. அப்படியே சிக்கன் மட்டன் போலவே அட்டகாசமாக டேஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம தேங்காய், மிளகு, சோம்புலாம் அரைச்ச விழுதுல சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவை சரி பார்த்துக்கோங்க. உப்பு, காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு மல்லித்தழையில் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி மேலே தூவிட்டா நம்மளோட பலா பிஞ்சி கிரேவி ரெடியாக இருக்குது. தோசை, இட்லி, பூரி, சப்பாத்தி, சாதம், கலந்த சாதம் எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம். அட்டகாசமாக சிக்கன் மட்டனுக்கு டஃப் கொடுக்குற கிரேவி